ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதா ரெசிபி. அதிக நன்மைகள் தரக்கூடிய உளுந்து அல்வா தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உளுந்து நம்மளுடைய உடம்புக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திடமான உளுந்து 100 கிராம் 2 மணி நேரம் ஊற விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததும் இதில் 100 கிராம் உளுந்துக்கு 150 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வேணாம்னு நினைக்கிறவங்க வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரையை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை, தண்ணி சேர்க்காமையே அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாய் ஒன்று ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா சூடானதும் பாதாம், முந்திரி, திராட்சை எடுத்திருக்கேன். பாதாமும் முந்திரியும் பொடியை நறுக்கி எடுத்திருக்கேன். முதல்ல பாதாமை சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துட்டு இது கூடவே முந்திரியவும் திராட்சையும் சேர்த்து நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். திராட்சை போட்ட உடனே நல்லா புசுன்னு வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கரிஞ்சிடாமல் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதே கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த உளுந்தை பெண்கள் கட்டாயமாக எடுத்துக்கணும். கர்ப்பிணி பெண்கள், பூப்படைந்த பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க முடியாத ஒரு உணவாக இந்த உளுந்தை எடுத்துக்கோங்க. கருவில் இருக்கிற குழந்தையின் மூளை வளர்ச்சியை அதிகரித்து கொடுக்குமா இந்த உளுந்து. இப்போ நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்து அந்த உளுந்தை சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்து பச்சை வாசனையாக தான் இருக்கும். இதை நெய்யால் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடும். அந்த ரா ஸ்மெல் சுத்தமாகவே இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கு முதல்ல அடுப்பு தீயை ஃபுல்லாக குறைச்சிருங்க. குறைச்சிட்டு நல்லா இதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை நெய்யை ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்துக்கலாம். கடாயில் ஒட்டாமல் வரணும். அந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம முந்திரி, திராட்சை இதெல்லாம் வறுத்து வச்ச முடியும் அதை சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. இடையில நெய்யவும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம பூப்படைந்த பெண்களை பற்றி பார்ப்போம். பூப்படைந்த பெண்கள் இந்த உளுந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எலும்பு வளர்ச்சி, எலும்பு நல்லா பலம் பெறும். எலும்பு சம்மந்தப்பட்டமான மற்ற பிரச்சனை எதையுமே வர விடாது. எலும்பு ஆரோக்கியம் தரும். நீங்கள் பூப்படைந்த நேரத்தில் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் வாழ்நாள் முழுவதுமே எலும்பு சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள் எதுவுமே வராது. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் முந்திரி, திராட்சை, பாதாம் வறுத்ததை இதில் சேர்த்துக்கலாம். கடாயில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இப்போ ரா ஸ்மெல்லும் அந்தளவுக்கு இல்லை, இருந்தாலும் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். பெண்களுக்கு முகத்திட்டுக்கள் வரும் பாருங்கள், அப்படியே சுருக்கத்தன்மையோடு இருக்கும். இந்த உளுந்தை நம்ம எவ்வளோ சாப்பாட்டோடு எடுக்கிறோமோ அந்த முகத்திட்டுகள் இருக்கவே இருக்காது. நம்ம உடம்புக்கு அதிகமாக இருக்க வேண்டிய இரும்பு சத்து இந்த உளுந்தில் அதிகமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட 30 நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சி, உளுந்த வடை இது பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி அல்வா செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.